ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம ஒரு பயங்கரமான கேமை தான் ப்ளே பண்ண போகிறோம். இந்த கேம் வந்து லைட்டாக இந்தியன் பைக் டிரைவிங் 3Dன்னு சொல்லிட்டு ஒரு கேம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேம் மாதிரியே தான் இருக்கும். ஆனால் கேமோட பேரை மட்டும் பார்த்தீங்கன்னா மாற்றி வச்சிட்டானுங்க. இதில் வந்து எமௌண்ட்லாம் போட முடியுதுங்க பயங்கரமாக. அதுவும் இல்லாமல் நம்மளால் அயன்மேனாக கூட மாறிக்க முடியும். அயன்மேனாக மட்டும் மாறது மட்டும் இல்லாமல் நம்மளால் பறக்க கூட முடியும். இப்போ பறந்து காமிக்கிறோம் பாருங்க, எவ்வளோ ஹைட்டு போகிறான் பாருங்க. நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக கூட போய் பறந்துக்கலாம். இந்த கேம் வந்து கொஞ்சம் பார்க்கறதுக்கு வித்தியாசமாக நல்லா தாங்க இருக்கு. அதுவும் இல்லாமல் அயன்மேன்லாம் இருக்கானா இன்னும் பயங்கரமாக இருக்கு. இங்கே பாருங்களா, கனலாம் போட்டுக்கிறானுங்க. இது என்ன கருமனே தெரியல. இருங்க நம்ம வீட்டாண்ட ஃபஸ்ட்டு போகலாம். ஓகே, நம்ம வந்து வீட்டாண்ட வந்தாச்சு. நம்ம அயன்மேன் விட்டு வெளில வந்துடலாம். ஸோ நம்ம சீட் கோடு வந்து இப்போ தான் நானே ஃபஸ்ட் டைம் விளாட்றேன். எந்த சீட் கோடு போட்டும் பார்க்கல. ஸோ சும்மா ஒரு 3000 போடுவோம். என்னங்க இதே? ஓ, BMW. இங்கே பாருங்கள், சிம்பிளோடு வந்திருக்கு. அடடா, வேறு லெவலு. இருங்க 300 போட்டால் பண்ணா வரும் இல்லையா? ஐயோ, வேறு நேரம் தொட்டு விட்டாங்க. சரிங்க, 0 கால் பண்ணி பார்த்தா தப்புன்னு வருது. 300 எதுவும் வரல. சரி, நம்ம 2000 போடலாம். என்னங்க 2000 வரல. 1000க்கு வந்து ஏதோ லாரி மாதிரி வந்திருக்கு. இது என்னங்க? அட பாவீங்களா, இது என்னங்க இந்தியன் கேம் போல், அதனால தான் இப்படி தான் இருக்குது. அடடா, இது என்னங்க கிராஃபிக்ஸா இது? ஓ, நம்ம இது வந்து அப்படியே ஏற்றி போகலாம் போல். இது நல்லா இருக்கே. ஃபஸ்ட்டு பர்சன் கூட பார்த்தீங்கன்னா வச்சுக்க முடியுது. பரவாயில்ல, இந்த கேமில் எக்கச்சக்கமாக என்னென்னமோ பண்ணி வச்சுக்கிறானுங்க. இருங்க வண்டியில் ஏறி சும்மா ரைடு போயிட்டு வருவான். ஏன்னா எப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. ஹார்னு கூட இருக்குது. இருங்க நம்ம வந்து ஹார்ன் அடிச்சு பார்க்கலாம். சாதா ஹார்ன் மாதிரி தான் இருக்குது. பிரேக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா தாங்க பிடிக்குது. பரவாயில்ல, வண்டி ஸ்மூத்தாக தான் போகுது. நான் தான் பைத்தியக்காரனாட்டம் அங்கேயும் ஓட்டி முட்டின்னு கிடக்கிறேன். இருங்க நம்ம வந்து கரெக்டாக ஓட்டுவோம். ஆடா பாவி, சத்தியமாக இந்த வண்டிலாம் ஓட்டவே தெரிலங்க எனக்கு. ஓகே, நம்ம கம்முன்னு கீழே இறங்கலாம். தேவையில்லாத பார்த்தீங்கன்னா பைத்தியக்காரனாட்டம் பண்ணுகிறேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு 7000 போடுவோம். இது என்னது? ஏதோ ரெட் புல் டெசர்ட் விங்ஸா? ஆடா பாவீங்களா, இது பாருங்கள் மொத்தம் கம்பெனி பேராக தூக்கின்னு வந்துக்கிறானுங்க. கம்பெனிக்காரன் பாருங்கள் எதனா கீபிரைட் கொடுத்து தொலைய போகிறான். சரி இருங்க, ஐஜி நம்ம வந்து ஓட்டி பார்த்துடலாம். ரெட் புல் குடிச்சா விங்ஸ் வரும்னு சொல்லுவானுங்க. இந்த வண்டிக்கு வருதான்னு பார்க்கலாம். எப்பா, வண்டி சவுண்டு பயங்கரமாக இருக்குதுங்க. அதடா என்ன வேகம். சரி ஓகே, நம்ம நிறுத்திடுவோம். ஏன்னா இன்னும் ஒரு நிமிஷத்தில் அப்படியே ஓட்டினு இருந்தாலும் நானே எங்கே திரும்ப சொல்லிவிடுவேன். ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு வந்து 1000 போட்டு பார்க்கலாம். ஓ இதுவா, இப்போ தான் போட்டு பார்த்தோம். நம்ம வந்து 4000 போட்டு பார்க்கலாம். 4000 வரலை. 5000. இது டிராக்டர் ஒன்று இருக்குதுங்க. இந்த டிராக்டர்லாம் ஓட்டணுன்னு பல நாள் கனவு. அதை நம்ம வந்து கேமில் நினைவேற்றிடலாம். இதோ இந்த பக்கம் தான் ஏறணும் போல். காரில் ஏறுற மாதிரியே தாங்க ஏறுறான். டிராக்டர் சவுண்டு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. இந்த டிராக்டர் சவுண்டு எப்பா அடி நல்லா இருக்குங்க. ஓட்டுறதுக்கும் நல்லா இருக்குது. ஃபாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஓட்டுறான் அப்படியே. ஓகே, நம்ம வந்து வண்டியை நிறுத்திடுவோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வேறு எதனா ஒரு சீட் போட்டு சும்மா போட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு 6000 போடுவோம். 6000 வரல. 7000 போட்டு பார்த்தாச்சு. 8000 வரல. 9000க்கு இது என்னங்க? அடடா, என்னதுன்னே தெரியலையே இது. அட பாவியே, இதில் பறக்கலாம் போலயே நம்ம. இருங்க நம்ம ஏறி உக்காருவோம், என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். அடேங்க அப்பா, இதில் பறக்க முடியும் தான் நினைக்கிறேன். பறக்க முடியல. ஓ, இது வந்து நார்மல் பைக் மாதிரி போலங்க. டயரே இல்லாத பைக்கு, அப்படியே பறந்துக்கிட்டே போவோமே அது மாதிரியே. ஸோ நம்மளால் செம்ம வேகமாக போக முடியுது இதில். அவ்வளோதான், சும்மா ஜெட்டு மாரிங்க இது. ஆனால் தரையிலே போவோம், வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் நல்லா தாங்க இருக்குது. ஐயோ நாங்கள் கவுந்துச்சு இதுவே. ஐயோ, ரொம்ப வித்தியாசமாக கொடுத்துக்குறானுங்க இந்த கேமில். ஓகே, கன்னுலாம் பார்த்தீங்கன்னா இருக்கு. இருங்க சுட்டு பார்க்கலாம். அப்பா அடி, என்னங்க இது இவ்வளோ ஃபாஸ்ட் போடு. காலி பண்ணியாச்சு. ஏதோ ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா சாவஸ்தேன். இங்கே ஒருத்திக்கிறான். இவனையும் பார்த்தீங்கன்னா போட்டு தெரியல. பைத்தியக்காரி மாதிரி கத்துறாங்க. இருங்க ஸ்னைப்பரில் போடுவோம். ஸ்கோப் போட்டு சொல்லலாம். பாம் கூட இருக்குது. ஓகே, பாம் 3 அடிப்போம். பரவாயில்ல, டைமிங் போய் பார்த்தீங்கன்னா வெடிது. இதில் கன்னுலாம் கூட பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கானுங்க. பரவாயில்லைங்க. பேட் இருக்குது, பேட்டில் வச்சு பார்க்கலாம். ஐயோ, கிரனேடை போட்டேன். ஓடுறா. நான் கையில் பேட்டு தான் வச்சுருக்கேன், அப்புறம் எப்படி கிரனேடு வந்துருந்தாங்க தெரில. பைத்தியக்காரனாட்டம் வந்து அவுட் ஆகிட்டேன். அதாவது நான் பைத்தியக்காரனாட்டம் அவுட் ஆகலை, இந்த கேம்காரன் வந்து பைத்தியக்காரனாட்டம் பண்ணிட்டாடுங்க. இங்கே வந்து ஏதோ பைக் நின்று இருக்குது. ஸோ நம்ம வந்து இந்த பைக்கில் போய் பார்க்கலாம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. எவ்வளோ ஃபாஸ்ட்டு போகுதுன்னு பார்ப்போம். ஓகே, பைக்கில் ஏறியாச்சு. இந்த வீட்டை விட்டு வெளிலத்துன்னு போகிறது பெரிய பிரச்சனையே. இந்த
வண்டி நாங்கள் போக மாட்டேங்குதே. அடே என்னடா இது? அட பாவீங்களா, நாங்கள் ஓட்ட வண்டி போலியே, பெட்ரோல் காலியா? அடப்பாவி, இதை பாருங்க, இன்னொன்று தூக்கி சொருவிட்டேன். நம்ம வந்து நைட்டாக கூட மாற்ற முடியுது. பரவாயில்ல, நைட்டாகவும் வச்சுக்க முடியுது, பகலாகவும் வச்சுக்க முடியுது. நம்ம வந்து நைட்டாகவே வச்சுக்கலாம். அதான் வந்து நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த வண்டியை வந்து ஆன் பண்ண தெரிலங்க எனக்கு. சரி ஓகே, இந்த வண்டியை விட்டு தருவான். இதில் வந்து டிஸ்கோ லைட்டு அது இதுன்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்லி வச்சுக்கிறான். பின்னாடி வந்து ஏதோ ஜோக்கர் மட்ட மாதிரி இருக்குது. ஓகே, நம்ம இன்னும் எக்கச்சக்க சீட் கோடு இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது எல்லாத்தையுமே வந்து நம்ம டக்குன்னு போட்டு பார்த்துடலாம். இப்போ நம்ம வந்து 5333 அப்படின்னு போட்டு பார்க்கலாம். ஸோ 5333 வந்து ஏதோ ஒன்று வரும்னு போட்டுருந்தானுங்க. அடடா ஜேசிபிங்க, அடேங்கப்பா, ஜேசிபி கூட வர வைக்க முடியுது. பின்னாடி பாருங்க, ஜேசிபின்னு எழுதியிருக்கு. இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக ஓட்டி பார்க்கணும். ஓட்டி பார்க்காமலாம் இருந்தால் எனக்கு தூக்கமே வராதுங்க. எப்பா, அந்த ஜேசிபி சவுண்டு அப்படியே கரெக்டாக வந்து கேட்குது. இருங்க, அச்சு தூக்கி போயிடலாம். இந்த சைடில் என்னென்னமோ குத்துக்கிறானுங்க. ஓ, இது மேலே ஏற்றி இறக்குறதுக்கா? அடப்பாவே, இது நல்லா இருக்கு. அது பாருங்களா, இது இப்படி சைடில் வர வச்சுக்க முடியுது. முன்னாடி வந்து இப்படி மேலே வந்து ஏற்றி இறக்குறதுக்கு போல். பயங்கரமாக இருக்குது. எப்பா, அவ்வளோ ரியலிஸ்டிக்காக குத்துருக்கானுங்க. ஆனால் என்ன, கிராஃபிக்ஸ் தான் கொஞ்சம் மட்டமாக இருக்குது. பரவாயில்ல, இது குத்ததே வந்து பெரிய விஷயம். அதுவும் இல்லாமல் இது ஒரு இந்தியன் கேம். எப்பா, இதுனாங்க இறங்குறதுக்கே வண்டி சாஞ்சிச்சு, ஜேசிபியே கவுந்துச்சிங்க. இப்போ நம்ம வந்து வேறு சீட் கோட் அப்படியே போட்டு பார்க்கலாம். இருங்க, நம்ம வந்து 5222 போட்டு பார்க்கலாம். 5222. ஐயோ, இது நம்ம பார்க்காம இருக்கிறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, நம்ம வந்து வண்டி சும்மா ஓட்டி பார்க்கலாம். ஓ, அப்படிக்கா இருக்கா இதுவே? இருங்கடாடியே, வரண்டா. என்னென்னமோ போட்டிருக்கானுங்க பாட்டு மாரியே. இந்த வண்டி வந்து நம்ம விட்டு கம்முன்னு வேற எங்கன்னா போயிடலாங்க. ஓட்டுறது கூட பிடிக்க மாட்டேங்குது. ஓகே, நம்ம வந்து இறங்கி வேற எங்கன்னா ஃபஸ்ட்டு போவோம். இதை காமிச்சோம்னா எதனா இடமா எதனா பண்ணி வைப்பானுங்க. ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு வந்து 111 அப்படின்னு போட்டு பார்க்கலாம். இல்லை 41 போடுவோம். ஏதோ கேவலமான கார் ஒன்று வந்துருக்குங்க. கண்டிப்பாக ஓட்ட நல்லா தான் இருக்காதுன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, நம்ம வந்து 222, அதாவது குவாட்ரா 2, 4 போட்டு பார்ப்போம். இது வந்து இது ஏற்றே பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஜிடிஐ கேமெல்லாம் பார்த்துருப்பேன். இருங்க, நம்ம வந்து ஓட்டி பார்க்கலாம். என்னங்க டிரைவர் சிம்மில் காமிக்க மாட்டேங்குதே. ஓ, இந்த பக்கம் இருக்கா? நம்ம வந்து எல்லா வண்டியும் எல்லா காரியம் வந்து ஓட்டி பார்த்துருவோம். பாருங்க, பயங்கரமாக இருக்குது. ஃபாஸ்ட்டாக போகுதுங்க. ஆனால் ஐயோ, பைத்தியக்காரனோட ஏடா கூடமா எங்கெங்கேயோ எதுவுமே போட்டுனுக்கிறேன். சரி ஓகே, நம்ம வந்து ஒழுங்காக இந்த காரை எடுத்துக்கிட்டு வெளில போய் சுற்றி பார்க்கலாம் என்ன நல்லா இருக்குன்னு. ஏன்னா இந்த சீட் கோட் போட்டு பார்த்ததே வந்து போர் அடிக்குது. அதனால் நம்ம வந்து இந்த காரை எடுத்துகிட்டு வெளில போய் சும்மா சுற்றி பார்ப்போம். எங்கன்னா கார் சவுண்டு பயங்கரமாக இருக்குங்க. என்னங்க இது, ஏதோ விட்டு சவுண்டு கேட்குது. ஓகே, நம்ம வந்து டக்குன்னு வெளில போய் சுற்றி பார்ப்போம். இந்த கேமில் வந்து இந்தியாவுக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் கரெக்டாக வச்சுக்கிறாங்கன்னு பார்க்கலாம். இங்கே ஏதோ கடை அது இதுன்னு இருக்குது. அடுத்து இங்கே நம்ம ஆல்ரெடி வந்தாச்சு. ஓகே, நம்ம கொஞ்சம் தூரம் போய் பார்க்கலாம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்க, லெஃப்ட் சைடில் லாரிலாம் அங்கே போயின்னு இருக்குங்க. ஆனால் பாவியை இங்கே கவுந்துச்சு பாருங்க. டேய் என்ன நடக்குதுங்க? என்னன்னு தெரியல, தானாகவே கவுருதுங்க. காத்தச்சு கவுருது போல். ஏதோ ட்ரக்குலாம் பார்த்தீங்கன்னா அப்படி இப்படின்னு போயிட்டு இருக்குது. போலீஸ்காரா இது? ஆனால் ஆமாம், போலீஸ்கார் தான். இருக்க முட்டிடலாம். போடு, வேறு லெவலில் போலீஸ்காரனே முட்டங்க. என்னங்க ஸ்டார் வர மாட்டேங்குதே? என்னங்க போலீஸ்காரன் அப்படியே நின்றுக்கிறான். டே தம்பி, நான் எவ்வளோ பேர் ஆள் தெரியுமாடா? இருறா வரேன். ஏங்க இவனுக்குலாம் AK-47 தான் கரெக்டாக இருக்கும். ஏண்டா இவ்வளோ பேர் நீ பாட்டு எதுவுமே பண்ண மாட்டேங்கிறான் நம்மள. போலீஸ்காரனே அச்சு சுட்டுனுக்கிறேன். ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பண்ண மாட்டேங்க. பாருங்க, அப்படியே காருக்குள்ளே பயந்து ஒழிஞ்சுனுக்கிறான். சரிங்க, நம்ம ஸ்னைப்பரில் யாரா சுட்டுலாம். இந்த கேமில் இருக்கிறதுங்க எல்லாம் வந்து கேர்ள்ஸாகவே இருக்காங்க. ஒருத்தர் கூட பையனை வந்து காணுங்க. வேணாங்க, வண்டி ஏறி போய் செத்துனுக்கிறான். இருங்க, டயரை பஞ்சர் பண்ணிடலாம். ஏண்டா வேறு வழியே இல்லையாடா? சைடில் தான் பூந்து போயாண்டா. அதுவும் இந்த ஒரு வே பார்த்தீங்கன்னா க்ளீனாக தான் இருக்குது. இங்கே போக மாட்டேங்கிறான். இருங்க, நம்ம பாம்பு தூக்கி போட்டு ஓடிடலாம். பாட்டு பையன் ரொம்ப ஓவராக ஆர்ன் அடிக்கிறான். போயிட்டு வாப்பா ராசா. ஆனால் தகுஸ்தா பாருங்க, இங்கே போட்டுருவான். ஏக்கச்சக்க பாம்பு இருக்கு, எல்லாத்தையும் தூக்கி போடுவான். போடு, சரி பறக்க விட்டாச்சுங்க. ஒன்றும் அவன் சரி அப்படியே போகிறான். ஏ தம்பி, ஒன்றும் ஆகலடா உனக்கு. போடு, பேக் ஃப்ளிப்பு. அவ்வளோதான், போலீஸ்கார் அப்படியே நின்றுச்சு. நம்ம வந்து அப்படியே போடுவோம். நம்ம வந்து
வேறு எதனா சீட் கோட் போட்டு பார்க்கலாம். 322 அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பார்க்கலாம். இது என்னது? என்னங்க இது? நேஷ்னல் ஆஃபீஸ் ஆஃப் செக்யூரிட்டியா? ஓ, இது ஒரு டேங்க்கு. அடா பாவிங்க, மிலிட்ரியோட டேங்க் நினைக்கிறேன். இருங்க, நம்ம வந்து ஏறி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதில் சுட முடிஞ்சதுன்னா பயங்கரமாக இருக்கும். ஓட்டிக்கினே பார்த்தீங்கன்னா அடிச்சு போடலாம். சுடதாங்க முடியல, வண்டி பொறுமையாக தான் போகுது டேங்க்குன்றதுனால. ஆனால் டியூரபிலிட்டி கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும். பரவாயில்ல, வண்டி வந்து ஓரளவுக்கு நல்லா தாங்க இருக்கு. சரி, ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிவிட்டு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம வந்துட்டு நாளைக்கான வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ்.